பட்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் சம்மர் சேல் சில் அவுட் சேல் சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். என்னை பார்த்து என்னை கேட்குறேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு, நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிட்டு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த டி நகர்லேருந்து ஆதம்பாக்கம் என் வீடு, ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஜின் படத்துடைய இயக்குனர் வந்து ரொம்ப ஆதகமாக சில விஷயங்கள் பேசினார். சினிமா இருக்க தகுதியே இல்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டினார் அப்படின்னு. யார் அந்த நடிகராக இருக்கும்? முழுக்க எஸ். சூர்யா தான். எஸ். சூர்யா எப்படி சொல்கிறீங்க? சினிமாவுக்கு லைக் இல்லாத ஒரு கேட்டது எஸ். சூர்யா. மாநாடு படம் இட்டானது அப்புறம் அப்படி ஆளின சந்திக்கல, அப்படி ஒரு ஆளே இல்லைன்ற அப்படியே அது முழுக்க போய் பேசுகிறேன் அப்படியே எஸ். சூர்யா. ஜின் படத்தோட இயக்குனர் தான் அவருது. நீங்கள் நேரில் பார்த்தீங்க? நான் நேரில் பார்த்து என்கிட்டையும் பேசியிருக்கேன். நானும் சூர்யா கிட்ட உட்கார வைக்கும்போது நானும் கூட இருக்கேன். அந்த அக்காவை யார்கிட்ட பேசியிருக்காங்க, அந்த பையனை யார்கிட்ட சூர்யா வீட்டை வச்சு பேசி கொஞ்சம் பண்ண சொல்லுறாங்க. சூர்யாவும் வந்து அடிக்கடி வரும்போது அதே மாதிரி நாயே பேயன்னு கோபி நம்ம தனி உரம் பாதை எடிட் சில்க்குன்னு ஒரு கதை சொன்னா, அப்படி அருமையான கதை சில்க்கு 20 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா. அப்படி அந்த படம் பண்ணல, கடைசி 1.5 வருஷம் அலைய விட்டு அந்த சீனை தூக்கி தான் வந்து மார்க்காண்ட படத்தில் வச்சு அவர் பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த கோபி இன்னமும் என் காசு வாங்கி என்னோட உயிர் எடுக்கிறான். அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க தான் இந்த பையனும். இந்த பையன் கதை சொல்லி ஓகே பண்ண அட்வான்ஸ் கொடுத்து சூர்யா பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ இதெல்லாம் நான் சொல்லலாம் பொய். அப்போது நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே. ஏன்னா அவர் விஜய் சூர்யாவே விளக்கம் கொடுத்துருக்காரு, நான் அது பண்ணவே இல்லை. எஸ். சூர்யான்ற ஒரு கேரக்டர் நீ சினிமாவில் இருக்குன்னா அது நான் தான் காரணம். தமிழில் ஹீரோ நினச்ச எந்த படம் ஓடலை, தமிழில் யாரும் டேரக்டர் வாய்ப்பு கூப்பிடல யாரும். சூசைட் அட்டம் பண்ணுற டைமில் நான் போய் ஹெல்ப் பண்ணேன். இசையை ஆரம்பித்து வச்சேன் நான். எல்லாத்துக்கும் ஒரு இசை தான் தெரியும், இன்னும் 2 இசை உள்ளே இருக்குது. சாதாரண நண்பன் கிடையாது, உயிர் நண்பன். இன்ன வரையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதான் அங்கே என்ன நடக்குது போகிறது எல்லாமே எனக்கு தெரியுமே. எல்லாமே என் கரும்பு கூட நடந்த சம்பவம் தான் அது. அந்த அளவுக்கு முழு தெரியும். நான் அவன் குடும்பத்தையே தெரியாது, அந்த பற்றி எனக்கு தெரியும். அவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணிங்க கூட இருந்திருக்கேன். 10 படம் ஹீரோ பண்ணேன். 2 படம் டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது 2 படம் எப்போ 40 வருஷம் முன்னாடிங்க. அது ஜீவா பண்ணார், இவருங்க பண்ணார். ஜீவா இருந்ததுனால அந்த 2 படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன் அதுக்கப்புறம் 2 ஹீரோ எடுத்து கொடுக்க தானே, அதே ஹீரோ கூப்பிட்டு ரிப்பீட் பண்ண கொடுக்க தானே. அவங்க 2 ஹீரோவுக்கு தெரியும் சூர்யாவோட நாலேஜ் என்ன, சூர்யாவோட வேல்யூ என்னன்னு. சூப்பர் ஹிட்டு கொடுத்த படம் ஹீரோ டைரக்டர் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் 2 படம் ஹிட்டு கொடுத்தாலும் ஜீவா இருக்கும்போது ஜீவா இல்லாமல் இந்த படம் ஹிட்டு கொடுத்தாருங்க. அவர் தனிச்சே நின்று சூர்யா தாங்க அதை கெடுத்து சொல்லுங்கள். 2 ஜால்ரா எடுப்பு வலைபேசி 1 ரூபா குச்சாலும் வச்சுட்டு மும்மூர்த்தினாலே உருப்படாது. முதல்ல கிருஷ்ணராமா இந்த எல்லாம் மாதிரி மும்மூர்த்தி அந்த மாதிரி இந்த 1 ரூபா போடுவீங்க. இவங்க வந்து எஸ். நேரடி தொடர்பு அவர் என்கிட்ட பேசினார் ஒன்றா. இவங்க என்ன தெரியும் அவரை பற்றி கூட இருந்துக்காங்க. அந்த நானே ஒரு படம் எடுத்தான், கிழக்கு கடற்கரை ஒரு படம். அந்த படத்தை நான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபைனான்ஸ் ஏமாற்றிட்டான். ஸ்ரீகாந்த் சம்பளத்தை ஏமாற்றி விரும்ப போலீஸில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கேஸ் இருக்குது. வலைபேசி அந்த அவன் போயிட்டு எஸ். யார்கிட்ட பேசினார், மிஸ்மி யார்கிட்ட பேசினார். அவர் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை. என்ன இவங்களுக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த வாரம் ஜின் படத்தினுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த படத்துடைய இயக்குனர் வந்து ரொம்ப ஆதகமாக சில விஷயங்கள் பேசினார். அதாவது அவர் முதல் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நடிகரை போய் பார்த்து அந்த நடிகர் அவரை ரொம்பவும் அலைக்கழிச்சதாகவும், நீ சினிமா எடுக்க தகுதியே இல்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டினார் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாகவே பேசினார். யார் அந்த நடிகராக இருக்கும்ட்டு உடம்பு பக்கத்தில் 2-3 நாளாக மிகப்பெரிய டாக்கே போச்சு. ஒரு பக்கம் தனுஷ், சிம்பு அப்படின்னாங்க. கடைசியாக எஸ். சூர்யா தான் அது அப்படின்ற மாதிரி டாக் வந்தது. ஆனால் எஸ். சூர்யா அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருந்தார். ஸோ நீங்கள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இல்லை, அது முழுக்க எஸ். சூர்யா தான். எஸ். சூர்யா தான். எப்படி சொல்கிறீங்க? அந்த பையன் வந்து கதை சொல்லும்போது நான் இருந்தேன். நான் ஆஃபீஸில் நான் இசை இரவி எஸ். சூர்யாவோட இருக்கும்போது சூர்யா நான் இருக்கும்போது அந்த பையன் வந்து நம்ம ராஜேஸ்வரி ஈசி மெம்பர், ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பர் ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட பையன் தான் அந்த பையன். ஆரோ மகேஷ் ப்ரொடியூசரு. அந்த பையன் வந்து கதை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து கதை சொல்லி ஓகே ஆகி ட்ராவல் போயிட்டு இருந்தான். அவன் அடிக்கடி கதையை மாற்றி அதை மாற்றி சீனை மாற்றி சொல்லி கொடுப்பான். அப்படியே சொல்லி பண்ணுவான். அப்படியே பண்ணிட்டு ட்ராவலில் இருந்தால் அந்த படம் போது அந்த படம் போனவொன்னே பண்ணலாம் சொன்னாங்க. அந்த அக்காவை யார் நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. இந்த பையனை யார்ட்ட அங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் போர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படியே நானும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கட்சியில் வந்து இவர் இந்த மாநாடு படம் இட்டானது அப்புறம் அப்படி ஆளை நான் சந்திக்கல, அப்படி ஒரு ஆளே இல்லைன்ற அப்படியே அது முழுக்க போய் பேசுகிறேன். அப்படியே சூர்யா
அந்த பையன் தான் உண்மையான நான் இருக்கும்போது நடந்த சம்பவம் அது. இப்போ ஜின் படத்தோட இயக்குனர் தான் அவருது. நீங்கள் நேரில் பார்த்தீங்க அதை? நான் நேரில் பார்த்து என்கிட்டையும் பேசியிருக்கேன். நானும் சூர்யா கிட்ட உட்கார வைக்கும்போது நானும் கூட வந்திருக்கேன். அந்த அக்காவும் என்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த பையனை என்கிட்ட சூர்யா வீட்டை வச்சு பேசி கொஞ்சம் பண்ண சொல்லுறாங்கன்றாரு. சூர்யாவும் வந்து அடிக்கடி வரும்போது உட்கார வச்சு கதை பேசுறது, கதையை டெவலப் பண்ணுறது, சீன் மாற்றுறது பண்ணும். அப்படி 2 வருஷம் ட்ராவல் பண்ண கண் கூட பார்த்து வந்தேன். பட் நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே. ஏன்னா அவர் விஜய் சூர்யாவே விளக்கம் கொடுத்துருக்காரு, நான் அது பண்ணவே இல்லை, நானும் இயக்குனராக. விஜய் சூர்யா வந்து பொய் சொல்லுவாருங்க. அந்த ஆள்கிட்ட உண்மையே கிடையாதுங்க. அந்த உண்மைக்கு புறம்பானால் தான் விஜய் சூர்யா. மணிகண்டன் ஒரு டைரக்டர், செல்வராகவன் அசிஸ்டண்ட்டு, மணிகண்டன் ஒரு டைரக்டரு, ஒரு பாட்டி கதை வந்து சொன்னா. அப்படி அந்த கதை அருமையான கதை. விஜய் சூர்யா ஹீரோ, விஜய் சூர்யா ப்ரொடியூசர், மணிகண்டன் டைரக்டரு, செல்வராகவன் அசிஸ்டண்ட்டு. இவர் ஆஃபீஸை உட்கார வச்சு தான் வந்து நான் 2 வருஷம் ஒர்க்கு போச்சு. அந்த பையன் எல்லா ஆர்டிஸ்டும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாட்டி கேரக்டர் உடம்பு சரியில்லாமல் தான். அதனால அந்த பாட்டி பழைய ஆர்டிஸ்ட், அது அந்த ஆர்டிஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அப்படியே 2 வருஷம் அவன் லைஃபே போச்சு. அந்த டைரக்டர் எங்கே இருக்கானே தெரில. அதேப்போ அந்த டைரக்டர் கதையை மட்டும் கொடுன்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் போனார், டைரக்டர் யூனியன் போனார், கில்டுக்கு போனார், சேம்பருக்கு போனால். அப்படி போய் மன உளைச்சல் ஆகி இருந்தாலும் ஏதோ இருந்தாலும் நான் கொடுக்குறேன், எனக்கு 20 லட்சம் காசு கொடுத்து நீ வாங்கி போட்டேன். அப்படி அவங்கள்ட்ட 20 லட்சம் காசு எப்படி கொடுப்பான்? அவன் சொன்ன கதையை சூர்யா டெவலப் பண்ண. அப்படியே டெவலப் பண்ண நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், நீ இருப்பா, நீ தான் டைரக்டர். அந்த படத்தில் நான் தான் ஃபைனான்ஸு. படம் நடக்கலை. அப்போ அந்த டைரக்டர் கதையும் கொடுக்க மாட்டேன்ட்டான், படமும் நடத்தி வைக்கல. அந்த டைரக்டர் இப்போ மெண்டல் பைத்தியம் சுற்ற ஆரம்பிச்சா. அப்படியே எங்கேயும் இப்போ அலைஞ்சு பார்த்து கட்சி விட்டு போயிட்டா. அப்படியே அதே இப்போ நாயே பேயன்னு கோபி நம்ம தனி உரம் பாதை எடிட்ரு சில்க்குன்னு ஒரு கதை சொன்னா. அப்படி அருமையான கதை சில்க்கு. அந்த டைட்டிலே சில்க்கு தான் டைட்டில். கதை பேரே சில்க்கு. கோபி தான் டைரக்டர், கோபி தான் ப்ரொடியூசரு, விஜய் சூர்யா ஹீரோ. 20 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா. அப்படி 10 லட்சம் செக்கு, 10 லட்சம் கேஷ். புரியுங்களா? அந்த படம் பண்ணலை. கடைசி 1 வருஷம் அலைய விட்டு அதுவும் நான் பண்ணலை, கதை பிடிக்கல. அந்த சீனை தூக்கி தான் வந்து மார்க்காண்டன் படத்தில் வச்சு அவர் பேர் வாங்கி போயிட்டார். அந்த கோபி இன்னமும் என் காசு வாங்கி என்கிட்ட என்னோட உயிர் எடுக்கிறான். அந்த டைரக்டர் அந்த கதையை வாங்கி கொடுங்க சார், கதையை வாங்கி கொடுங்க சார், நீங்கள் தான் சூர்யா கூட இருக்கீங்களே, நல்லா ஃப்ரெண்டாக இருக்கீங்களே, நீ வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட 1000 வாட்டி கேட்டா. அப்படி நம்ம எவ்வளோ வாட்டி கேட்டா, அது கொடுத்தலைவா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சூர்யா கிட்ட சொன்னேன். அப்படி அந்த லிஸ்ட்டில் உள்ளவன் தான் இந்த பையனும். இந்த பையன் கதை சொல்லி ஓகே பண்ண அட்வான்ஸ் கொடுத்து சூர்யா பண்ண மாட்டேன்றான். அப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் பொய். அப்போது இது எல்லாமே உண்மை. கூட நீங்கள் சொல்லும்போது விஜய் சூர்யா கூட நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. நான் கூட 25 வருஷம் நண்பன் ஆச்சு நான் விஜய் சூர்யாவுக்கு. ஓகே, விஜய் சூர்யாவோட நண்பன், சாதாரண நண்பன் கிடையாது, உயிர் நண்பன். 25 வருஷம் சிம்பு மூலமாக அறிவுமாய் சிம்பு தான் கொண்டு போய் சொல்லி விட்டா. அப்படி இதுமாதிரி சூர்யா எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே இவர் தான், இவரை கூட வச்சிங்க அப்படின்னு அன்பே அறிவுற டைமில் சிம்பு வந்து என்னை கொண்டு போய்ட்டு விஜய் சூர்யாட்ட ஏவிஎம் கார்டனில் சவுண்ட் லைட்டில் சொல்லி விட்டு அதுலேருந்து சூர்யாவோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராவல் பண்ணி அதில் அங்கே என்ன நடக்குது போகிறது எல்லாமே எனக்கு தெரியுமே. எல்லாமே என் கண் கூட நடந்த சம்பவம் தான் அது. இல்லை அவர் சொல்லும்போது டி நகரில் ஒரு ஹோட்டல் வச்சு சொல்கிறேன்னாங்க. விஜய் சூர்யா டி நகரில் தான் கதை கேட்பாரா? பரவாயில்ல, ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, பர்மனெண்ட் ரூம்பு, ஷூட் ரூம்பு. அது ஒரு 10 வருஷமாக வச்சுருக்கு. அப்படி 14வது மாடியில் பர்மனெண்ட் ரூம் இருக்குது. ரகசியம் ஃபுல்லாக அங்கே தான். வீட்டில் எதுவும் ஹவுஸ் உதைப்பான், வாடகை வீடு ஆந்திராவில் பார்த்துல. அதனால் வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எதாவது ஹோட்டல் தான். ஹோட்டலில் மீட்டிங் போட்டு ஹோட்டலில் தான் பேசுறது கொள்வது எல்லாமே பண்ணுறது. எல்லாம் ஜட்ஜாக வேலை பண்ணுறது ஹோட்டலில் 14வது ஃப்ளோர். அதனால் அங்கே தான் வர சொல்லுவாங்க, அங்கே தான் கேட்பேன். அப்படி இதால் அந்த பையன் வந்து எவ்வளோ மன உளைச்சலான சின்ன பையன் ஒன்று டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றான், டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வரான். அவனை வந்து 2 வருஷம் அலைய வச்சு கதையை ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணி இதை ரெடி பண்ணி அவனோட ப்ரொடியூசர்லாம் கூட பரவாயில்ல, ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, நல்லா டேலண்ட் உள்ள பையன். ஆல்ரெடி அவனை வந்து என்கரேஜ் பண்ணி தூக்கி விடுமே தவிர அதை வந்து உதாசனப்படுத்தி கேவலப்படுத்தி மூஞ்சில் காரி துப்புடாமல் அனுப்பினேன். அவன் பையன் மன உளைச்சல் எவ்வளோ மன வேதனைலாம் அந்த வார்த்தை அவங்க சொல்லியிருப்பான். அதுக்கு 2 ஜாலரா எடுப்பு வலை பேசி விட்டுப்பா குச்சால் வச்சுக்கிட்டு மும்மூர்த்தினாலே உருப்படாது. முதல்ல கிருஷ்ணராமா இந்த எல்எம்எம் மாதிரி மும்மூர்த்தி அந்த மாதிரி இந்த டுபா கூறுவீங்க. இவனுக்கு வந்து எஸ்எஸ்சி நேரடி தொடர்பு, அவர் என்கிட்ட பேசினார் கொண்டார். இவனுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? கூட இருந்துக்காங்களா இல்லை கூட வந்து நகமஸ் வந்துருக்காங்கள? இவன் அந்த நானே ஒரு படம் எடுத்தான், கிழக்கு கடற்கரை ஒரு படம். அந்த படத்தை நான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபைனான்ஸ் ஏமாற்றிட்டான். ஸ்ரீகாந்த் சம்பளத்தை ஏமாற்றி விரும்ப போலீஸில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கேஸ் இருக்குது. அந்தன மேலே வலை பேசி அந்தன அவன் போய்ட்டு எஸ்எஸ்சி யார்கிட்ட பேசினார், பிஸ்மி யார்கிட்ட பேசினார். அவர் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை. என்ன இவனுக்கு அந்த ஆளை பற்றி அந்த ஆளை பற்றி முழு தெரியும். நான் அவன் குடும்பத்தையே தெரியாது, அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும். அவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணிங்க, கூட இருந்திருக்கேன்.
என்னால் தான் அந்த ஆள் சினிமாவில் இருக்க காரணமே. நான் எல்லாம் சினிமாவில் கிடையாது. எஸ் சூர்யா சூர்யான்ற ஒரு கேரக்டரு நீ சினிமாவில் இருக்குன்னா அது நான் தான் காரணம். எப்படி? கும்பரம் புலி படம் வாஷ் அவுட்டு, தெலுங்கு. தமிழில் ஹீரோ நினச்ச எந்த படம் ஓடலை. தமிழ்லேயும் படம் கிடையாது, தெலுங்குலேயும் டைரக்ஷன் வாய்ப்பு இல்லை, தமிழ்லையும் யாரும் டைரக்ஷன் வாய்ப்பு கூப்பிடல யாரும். லயோலா காலேஜ் ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சிம்பத்தி, அமெரிக்கா சிம்பத்தி அது பின்னாடி ரூமில் பெரிய சோபாவில் படத்துக்கு வந்தா. அப்படி படமும் இல்லை, டைரக்ஷன் வாய்ப்பு இல்லை, நடிக்கிறது வாய்ப்பு இல்லை, ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் கிடையாது. அதனால் வேறு வழியே இல்லை. சூசைட் அட்டன் பண்ணுற டைமில் நான் போய் ஹெல்ப் பண்ணேன். சூசைட் அட்டன் பண்ணுற டைமில் நான் போய் ஹெல்ப் பண்ணி வா நண்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு தோளில் கை போட்டு கூட்டின்னு போயிட்டு சந்திரபாஜினை உட்கார வச்சு இசையை ஆரம்பித்து வச்சேன். நான் இசையை முதல்ல ஆரம்பிச்சது அவங்க அண்ணன் சில காரணத்தில் அண்ணன் கூட போடுறது அண்ணனே ஒதுங்கிட்டார் வெளியில். ஃபஸ்ட்டு போகிற இசையோட போஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க அண்ணன் பேர் தான் வரும், தயாரிப்புன்னு கம்பெனி பேர் அண்ணன் பேர் தான் வரும். அவங்க அண்ணனே வந்து தம்பியோட இது பிடிக்காமல் ஒரு ஸ்டேஜ் போய் ஒதுங்கினது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் எஸ் சூர்யாவே பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ எஸ் சூர்யாவை பண்ணி அப்போ கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் கற்பகம்பளை தேட்டர் ஓனர் சுப்பையா அவரை ப்ரொடியூசர் ஆகி அவர் சும்மா பேரை மட்டும் அவர் பேரை போட்டு, அவர் பணம் போடல, அவர் பேரை போட்டு அவர் பேரில் இவர் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் தான் இவர் பேரில் ஃபைனான்ஸ் கையெழுத்து போட்டு 7 கோடி ரூபா நான் கொடுத்துருவேன். சந்திரபாபு 5 கோடி, இளங்கம்மாட்ட 1.5 கோடி, பாய் பர்வீன் பாய்கிட்ட ஒரு 1.5 கோடி, 7-8 கோடி ரூபா நான் அந்த படத்தை வாங்கி கொடுத்து 3 வருஷம் எடுத்தா. அப்படி இந்த படத்தை இசை 3 இசை, இது ஒரு இசை கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு இசை தான் தெரியும். இன்னும் 2 இசை உள்ளே இருக்குது, ஆனால் ரிலீஸ் பண்ணலாம். 3 இசை பாட்டு 3, ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்ட் பாட்டு, தேர்ட் பாட்டு 3 எடுத்து முடிச்சிட்டாங்க. 3 எடுத்து முடிச்சாச்சு. 3 வருஷம் ஷூட்டிங் போச்சு அந்த படம். 3 வருஷம் ஷூட்டிங் போச்சு, 3 இசை. 3 இசையில் ஒரு இசை தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு இசை ஓடலை. 2 இசை அப்படியே தூக்கி ஓரம் கட்டி வச்சாச்சு. ஓகே. அது ஒழுங்காக செட்டில்மெண்ட்டே பண்ணலை, அந்த படத்து ஒழுங்காக செட்டில்மெண்ட்டே பண்ணலை. அப்படி இருக்கும்போது இசை போயிட்டு இருக்கும்போது இந்த இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த ராஜசூரியம்மா பையன் கதை சொல்ல வந்தான். அந்த மணிகண்டனை வச்சு பண்ணான பாட்டி கதை அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு அப்புறம் வந்து இந்த கோபி, அதுக்கப்புறம் இரவி போச்சு. சிவி குமாரை கூப்பிட்டு நான் தான் மனம் கொடுத்து நீ எஸ் சூர்யா வச்சு பண்ணுங்க, நான் மனம் வாங்கி தரேன் சொல்லி. ஏன்னா எஸ் சூர்யா இல்லைன்னா இரவி பண்ணுற ஐடியாவே இல்லை சிவி குமாருக்கு. சிவி குமார் சொல்லி பண்ண வச்சு நான் பணம் கொடுத்தனா தான் அவர் இரவியே பண்ணார், இல்லை பண்ணிக்க மாட்டார். அது 8 கோடி ரூபா கொடுத்தாரு. சந்திரபாபு வாங்கி கொடுத்து 8 கோடி ரூபா கொடுத்து எஸ் சூர்யா ஹீரோ பண்ணால் 8 கோடி ரூபா நான் ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சிவி குமார் நான் அந்த படத்தை ஆரம்பிக்க சொல்லி இசைக்கு அப்புறம் இரவிக்கு அப்புறம் தான் நெஞ்ச மறப்பதில்லை, இரவா காலம், ஸ்பைடரு, மெர்சலு, இப்படி தான் எஸ் சூர்யாவோட கேரியர். பட் அந்த எஸ் சூர்யா வந்து சரியான ஆள் இருந்தால், சில ஆட்களை வந்து நீ வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு உனக்கு தெரியும். அப்போ வர ஒவ்வொரு இயக்குநர்களும் போராடி வரணும், கஷ்டப்பட்டு வரணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ அது யாருமே நீ பெருசாக நினைக்காம உதாசனப்படுத்துற. நான் சிம்பு கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு இயக்குனர் கூட சிம்பு உதாசனப்படுறது, ஒரு இயக்குனர் கூட சிம்பு வந்து கேவலம் பேச கிடையாது. அந்த குடும்பம் எல்லாத்தையும் அரவணைச்சு மதிப்பு மரியாதை கொடுத்து போடுறதுனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அந்த குடும்பம் இருக்குது. தக்கலைன்னு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், 1 மணி நேரம் கிளாஸ் அடிக்கிறாங்க, யாருமே பேச முடியல, சிம்பு பேச அழைச்ச உடனே. ஸோ எந்த அளவுக்கு அந்த குடும்பம் நல்லது பண்ணியிருந்தா அவ்வளோ பெரிய வரவேற்பு. இந்த படம் இல்லை, சிம்புவோட எல்லா படத்துக்குமே அந்த வரவேற்பு, அந்த ஓப்பனிங் இருக்குது. ஸோ அப்போது மனிதனை மதிக்க தெரியணும், மனிதனுடைய திறமையை பாராட்ட தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வந்து தூக்கி விடணும்னா உதவி பண்ணலாம் கூட உபத்திரம் கொடுக்கூடாது. ஒரு பையன் மனசு உடஞ்சி, சின்ன பையன் பாவம், அவன் அழுது புலம்பி அதை பார்த்து அவங்க அம்மா அழுகுறாங்க. இதே ஒரே கம்யூனிட்டி, எஸ் சூர்யா அவங்களும் ஒரே கம்யூனிட்டி. அப்படி இருக்கும்போது அந்த பையன் எவ்வளோ மனசு உடஞ்சிருந்தால் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து சொல்லுவான், எவ்வளோ பிரச்சனை சந்திச்சாவன், இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த இவ்வளோ கேவலப்படுறதுலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி மற்றவனை கேவலப்படுத்தி என்ன வாழ்கிற நீ எஸ் சூர்யா பொதுவாக தப்பான இல்லை. இன்னொரு பக்கம் இப்போ இயக்குனர் மீது விமர்சனம் வைக்கப்படுது. இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்துட்டு அவருடைய படம் வரும்போது சொல்கிறாரு, படத்தோட விளம்பரத்துக்காக சொல்கிறாரா இதெல்லாம் அப்படின்னு கூட. ஏங்க இவன் படமே ஓட மாட்டேது, இவனை பற்றி பேசுகிற விளம்பரம் படம் பிச்சுன்னு ஓடுமா? முதல்ல அவன் நடித்த படமே ஓட மாட்டேங்குது, அவன் எடுக்கிற படமே ஓட மாட்டேங்குது. அப்போ என்னதை வந்து ஒரு நடிகன் கூட போனால் தான் எஸ் சூர்யா தனியாக பார்த்தா ஒரு மண்ணங்கட்டி கிடையாது. 10 படம் ஹீரோ பண்ணான், 2 படம் டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது 2 படம் எப்போ 40 வருஷம் முன்னாடிங்க. அது ஜீவா பண்ணார், இவருங்க பண்ணார். டிஓபி? ஆமாம், டிஓபி ஜீவா.
ஜீவாலனா முக்கால்வாசி இயக்குனர் இப்போ கிடையாது, வசந்தி கிடையாது, லிங்குசாமி கிடையாது. முக்கால்வாசி இயக்குனர் சினிமாவில் இருக்காங்கன்னா அது காரணம் வந்து ஜீவா தான். ஜீவா இருந்ததுனால அந்த 2 படம் சக்ஸஸ் ஆச்சு. ஏன் அதுக்கப்புறம் 2 ஹீரோ எடுத்து கொடுக்க தானே, அதே ஹீரோ கூப்பிட்டு ரிப்பீட் பண்ண கொடுக்க தானே, ஏன் பண்ணல? அவங்க 2 ஹீரோவுக்கு தெரியும் சூர்யாவோட நாலேஜ் என்ன, சூர்யாவோட வேல்யூ என்னன்னு 2 ஹீரோவுக்கு தெரியும். ஒன்றுமே பண்ணாத பேரரசு ஒரு படம் 2 படம் ஆவரேஜ் படம் கொடுத்த ஆளுங்கள்லாம் அந்த ஹீரோவுக்கு ரிப்பீட் பண்ணும்போது சூப்பர் ஹிட் கொடுத்த படம் ஹீரோ டைரக்டர் ஏன் கொடுக்க மாட்டேறாங்க? இதுலேயும் தெரிஞ்சுக்கோனா 2 படம் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கா அவர்கிட்ட கொடுத்துரு 2 படம் சூப்பர் ஹிட் கொடுத்துருன்னு சொல்கிறாருல்ல அவர். ஸோ அந்த ஹீரோவை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணதானே. சுமாராக படம் கொடுத்த டைரக்டர்லாம் படம் தராங்க ஹீரோக்கள், திருப்பி நீங்கள் அது பண்ணுங்கள். இப்போ மகிழ் திருமணிகளே 2 படம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரவி 2-3 படம் ஒவ்வொரு டேரக்டர் கொடுத்துருக்காரு. விஜயை வந்து தரணி 2-3 டேரக்டர் பேரரசுலாம் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் ஏன் ரிப்பீட் பண்ண மாட்டேறாங்க? ஸோ இவர் என்ன பவுஸ்ன்னு தெரியும் அவங்களுக்கு, இவர் என்ன பவுஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து அடுத்து யாரும் படம் தர மாட்டாங்க. அதனால் 2 படம் இட்டு கொடுத்தாலும் ஜீவா இருக்கும்போது ஜீவா இல்லாமல் இந்த படம் இட்டு கொடுத்தாருங்க. அவர் தனிச்சே நின்று சூர்யா தாங்க அதை கெடுத்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எத்தனை படத்தோட அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க விஜய் சூர்யாவோட? நான் 25 வருஷம் பழக்கம். 25 வருஷம். 20 படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? நான் அன்பு அறிவுலேருந்து கூட இருக்கேன். ஓகே. நியூலேருந்து அன்பு அறிவுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்கிற படம், அவர் எடுக்கிற படம் கூட இருக்க எல்லாமே அவர் கூட எல்லாமே பர்சனல் மாதிரி பார்த்துருவேன். நான் தான் ஆளினேன். நம்ம ஐடியாவில் தான் நான் சூர்யா நடமாடுவோம். அப்படி நம்ம ஐடியாவில் தான் சூர்யா வந்து ட்ராவல் பண்ண அப்படி நம்ம இருக்கிறனால தான் சூர்யா இவ்வளோ பெரிய வளர்ச்சி. நீங்கள் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா அவரை வச்சு? அவரை வச்சு நான் கடமைசி பண்ணேன். 4 படம் பண்ணியிருக்கேன். இசையிலையும் என் பேர் வரும், இரவிலையும் என் பேர் வரும், பொம்மையிலையும் என் பேர் வரும், அதெல்லாம் இணை தயாரிப்புன்னு வரும். இணை தயாரிப்பு. ஓகே. நான் நேரடியாக பண்ணது கடமைசி. ரிலீஸ் ஆகலையே அந்த படம்? படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனது தெரியாது யாருக்குமே. ஏன்னா சூர்யா ப்ரெஸ் மீட் வரமாட்டேன், அப்படி ப்ரெஸ் மீட் வரமாட்டேன்டா, அப்படி சேனலுக்கு வரமாட்டேன். எனக்கு பேமெண்ட் கொடு. ஃப்ரெண்டாக ஆரம்பித்த படம் மாநாடு ஓடினதுக்கப்புறம் என் சம்பளம் கொண்டு ஆரம்பிச்சேன். அப்படி என்னை இசை பண்ணிங்க தலைவா, இரவி பண்ணிங்க, என்னை உருவாகிறீங்க, நான் உங்களை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் கடமை இசை. அவரே கதை கேட்டார், அவரே டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணார், அவரே படம் எடுக்க தலைவானார். நான் ஃபைனான்ஸ் வாங்கி படத்தை எடுத்து கரெக்டாக நல்லா ரிலீஸ் பண்ணேன். ப்ரொமோஷனுக்கு வரல. எனக்கு சேனலில் சன் டிவியில் வாங்கிட்டு சன் டிவிக்காரன் கவுத்துட்டான். வாங்குறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் அப்புறம் வாங்கலன்ட்டான். சூர்யா படம் போகாது, சூர்யா படம் சாட்டில் எடுத்து போகாது, படம் வேணாம் அப்படின்னு இன்னொரு அந்த படம் என்னால் விற்க முடியல. ஏன்னா என் சம்பளத்தை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு சாட்டில் விற்காத அளவுக்கு ரோட்டில் உட்கார வச்சு அப்படி 5 கோடி ரூபா எனக்கு லாஸ் அந்த படத்தில். நண்பனுக்கு ஃபைன் போட்ட நண்பன். இப்போ உங்கள் 2 பேருக்கும் பேசிக்கிறது இல்லையா? எப்போனா ஒரு வாட்டி அனாவசியம் பேச மாட்டேன். உலகத்திலே வந்து சாப்பிட்டதுக்கு, டீ குடித்ததுக்கு, உணவு அருந்தினதுக்கு ஃபைன் போடுவாங்களா? அதுக்கு ஃபைன் போடுறாங்க. எஸ்எஸ்சியை 15 லட்சம் என்கிட்ட வாங்கியிருக்கேன் ஃபைன் போட்டு. இந்த 20 வருஷம் நீ என்ன என்கிட்ட பழகுனீங்க, என்ன சாப்பிட்டீங்க, டீ சாப்பிட்டீங்க, டிஃபன் சாப்பிட்டீங்க, நான்வெஜ் சாப்பிட்டீங்க, சரக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி 15 லட்ச ரூபா கிட்டத்தட்ட என்கிட்ட என்னுடைய ஃபைனான்ஸ் அமௌண்ட்டை பிடிச்சி சாப்பிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் பழகுனீங்களே, நீங்கள் சாப்பிட்டீங்க. இப்படி ஒரு துரோகிலே இன்னும் நம்ம துரோகி, இப்படி ஒரு துரோகி தமிழ் சினிமாவுக்கு லைக் இல்லாத ஒரு கேட்டதான் எஸ் சூர்யா. சொல்கிறத நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் நம்புற மாதிரிலாம் எல்லாமே ரெக்கார்டு வேணால் காட்டுறேன் நான். இசை எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் என் பேர் வருத பாருங்கள், வருதா இல்லையா பாருங்கள், இல்லை வெளியே கேட்டு பாருங்கள். இல்லை எஸ் சூர்யா எனக்கு இது படம் பண்ண சொல்கிறாரு, எஸ் சூர்யா எனக்கு ஏன் படம் பண்ண சொல்கிறாரு, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். எஸ் சூர்யா நான் வேணும் என் ஃபோட்டோஸ் தரேன், என் வீடியோ தரேன், எல்லாம் பாருங்கள். நம்புற மாதிரிலாம் இப்போ நான் பொய் சொல்கிறேன், எஸ் சூர்யா மேலே பொய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? உண்மையை உறக்க சொல்கிறதே என்னுடைய வேலையை. இல்லைப்பா, இங்கே எஸ்ஜே சொல்கிறீங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது நடிகர்கள் இயக்குநர்கள் அலைக்கழிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்களா இன்னமும் அந்த மாதிரி யாராவது? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிறாங்க, உருப்படாத ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் அழைக்க வைப்பாங்க. உருப்படாத ப்ரொடியூசர் இருக்காங்க, அவங்களாம் அழைக்க வைப்பாங்க. நடிகர்காங்க கரெக்டாக சினிமாவை நேசித்து சினிமாவில் நல்லா வரணும், பேர் கெட்டு போய் வரக்கூடாது. பெரிய போய் தனுஷ் எவ்வளோ படம் பண்ணுறா அப்படி, எவ்வளோ படம் பண்ணுறா அப்படி, வருஷத்துக்கு 7 படம் 6 படம் இட்டு கொடுக்குறா அப்படி தனுஷ். எங்கேயோ ஒரு நல்ல குட்வில் பேர் வாங்க முடியுதா? சமூக வலைத்தளங்களை பார்த்தா தனுஷ் படம் பார்த்தா பசங்க கெட்டு போயிடுறாங்க, காலேஜ் பசங்க கெட்டு போயிடுறாங்க, ஸ்கூல் பசங்க கெட்டு போயிடுறாங்க, ஃபேமிலி கெட்டு போயிடுது. அந்த வசனம், உச்சகரிப்பான வசனம், கொச்ச வார்த்தை, ரவுடித்தனம், கத்தி, ரத்தம், குத்து,
ஸோ சமூகத்துக்கு நல்லது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் நடித்தாருங்க, தம் அடிக்க மாட்டார், தண்ணடிக்க சீன் வராது, தப்பான ஒரு வார்த்தை வர படத்தில், சிவாஜி நடிக்க படத்துலையும். இப்போ இது மாதிரி பேசிய ஒரு குடும்பம் போகுதுன்னா கஸ்தூராஜா ஃபேமிலி தான், தனுஷ் ஃபேமிலி தான். இங்கே வளர முடியுதா? என்ன இட்டு கொடுத்தாலும் உங்கள் ரேஞ்ச் போக முடியுதா? சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, ப்ராப்ளம், புரியுதா? ஆனால் தனுஷ் தான் உங்களுக்கு தமிழ் தாண்டி மற்ற ஹிந்தியில் ஒரு மாதம் கிடையாது, தமிழை தாண்டிலாம் கிடையாது. அந்த காலத்தையே கமலஹாசன் பண்ணிட்டான், அந்த காலத்தையே ரஜினிகாந்த் பண்ணிட்டா, அப்படி அந்த காலத்தையே கமல் பண்ணிட்டா, அப்படி தாண்டி போய் இந்த காட்சி இங்கே தானே நக்குறீங்க. அங்கெல்லாம் போக முடியல உங்களால். போகிறது பெரிய விஷயம், அங்கே போய் ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ராஜ்குமார் ஒரு நடிகர் இங்கேருந்து போனார், திருச்சிக்காரரு. கர்நாடகத்தை வந்து சொந்தமாக்கி கர்நாடக மக்களுக்காக தியாகம் பண்ணி சம்பாதிச்சு மக்களுக்கு தியாகம் பண்ணி கொடுத்துட்டு இறந்துட்டாரு. அவர் பையனும் அப்படி தான் இறந்துட்டாரு, இன்னொரு பையன் அவனும் அப்படி தான் தியாகம் பண்ணுறான். இதுதானங்க ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம். பிறந்தது இங்கே வந்து வளர்ந்தது வாழ்கிற மக்களுக்கு, அந்த மக்களுக்கு. அதே மாதிரி நீ வந்து கடல் தாண்டி எங்கே வேணால் போ, பட் எங்கே போனால் உனக்கு துரத்தி தானே விடுவாங்க. இங்கே தான் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கேயும் உனக்கு என்ன பேர் இருக்குது, உன் படம்ல என்ன பேர்? ரவுடித்தனமான வார்த்தை, கொச்சத்தனமான பேச்சு, புரியல அப்படிங்கும்போது நீ எப்படி வந்து என்னதான் நீ பெரிய சாதிச்ச, நீ சொல்லிக்கலாம் சாதிச்சேன்னு. பட் அதெல்லாம் சாதனை கிடையாது. மக்கள் மனதில் இடம், அஜித் மாதிரி இடம் பிடிக்கணும், விஜய் மாதிரி இடம் பிடிக்கணும், சிம்பு மாதிரி வேல்யூஃபுல் பர்சனாக இருக்கணும், கமலஹாசன் மாதிரி கரெக்டான ஒரு சினிமாவுக்காக இழைக்கணும், சினிமாவுக்கு இறக்கணும். சினிமாவுக்கு 1000 கோடி லாஸ் ஆனார் அரசியலில் போய்ட்டு, 1000 கோடி 1500 கோடி. ஆனால் 2000 கோடி சினிமா சம்பாரிச்சு கொடுத்துச்சு அவருக்கு. ஒரு தக் லைஃப்லேயும், ஒரு வந்து அமரன்லேயும், ஒரு விக்ரம்லேயும். சினிமா தான் உலகம், சினிமா தான் உயிர்னு சினிமாவுக்கு எனக்கு தர அர்ப்பணிச்சிருக்காரு. இல்லை இப்போ நீங்கள் நிறைய நடிகர்கள் பார்த்துருப்பீங்க, பழகியிருப்பீங்க. எந்த ஒரு நடிகர் இயக்குனருக்கு, இந்த அறிமுக இயக்குனருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சு டீ கொடுத்து வரவேற்கிறது? அது சிம்பு வந்து நம்பர் 1ங்க. அதில் சிம்பு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண, அப்படி எதுலேயும் தலையிட மாட்டா. அப்படி சிம்பு வந்து வாய்ப்பு கொடுத்தா வாய்ப்பு கொடுப்பாரு, வாய்ப்பு கொடுத்தா வாய்ப்பு இல்லைப்பா ட்ரை பண்ணாத ஓப்பனாக அடித்து பேசுவார். சிம்பை பற்றி நம்ம யாரும் குறை சொல்கிறதே கிடையாது, ஜெயமரவி பற்றி யாரும் குறை சொல்கிறதே கிடையாது, புரியுங்களா? அதுக்கப்புறம் விக்ரம், நடிகர் விக்ரம், அவரை பற்றி யாரும் குறை சொன்னதே கிடையாது, புரியுங்களா? பிரபு, அந்த காலத்தே பிரபு, சரத்குமார், அதெல்லாம் இருக்கிறாங்க. திறமையை மதிக்கணும், திறமை மதிக்கலாம் கூட ஆட்களை மதிக்கணும். ஆட்களையும் மதிக்காமல் திறமையும் மதிக்காமல் நீ வந்து உதாசனப்படுத்தி ஒரு வளர்ச்சி வந்து அப்புறம் திருப்பி அந்த வளர்ச்சி கொடுத்த கடவுள் வீழ்ச்சி கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? நிச்சயமாக கடவுள் வளர்ச்சி கொடுக்குறான், நீ நடந்த முறை சரியெல்லாம் திருப்பி வீழ்ச்சி ஆக்கிடுவான் அவனை. இந்த கௌதமன்னு ஒரு டைரக்டரு நம்பர் 1 டைரக்டராக இருந்தார். இப்போ என்ன தான் முயற்சி பண்ணால் வர முடியல அவரால், தொழிலில் தான் போயிட்டுருக்காரு. திருப்பி கல்வி நடிகர் ஆகிட்டார் இல்லையா? ஸோ அது இல்லையே உனக்கு, அதுலேயும் ஸ்டாண்ட் பண்ணி இதுலேயும் ஸ்டாண்ட் பண்ணும், அதுலேயும் பேர் வாங்க இதுலேயும் பேர் வாங்கணும்ல. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீ இப்போ நண்பர்கள் சாப்பிட்டெல்லாம் கணக்கு பண்ணுறது, டீ குடிச்செல்லாம் கணக்கு பண்ணுறது. ஹீரோவாக நடித்தார், எல்லா படம் ஓடலை அவருக்கு, புரியல? தெலுங்கில் போய் கொம்பரம்பள்ளி பண்ணார், அந்த படம் வாஷ் அவுட்டு, தெலுங்குன்னு உடனே துரத்தி விட்டாங்க. தமிழ்லேயும் நடிக்க உனக்கு கூப்பிடல. நீ வந்து சோபாவில் படத்துக்கு நுங்கம்பாக்குது லைலா காலேஜில் நான் உனக்கு கூட்டி உருவாக்கி விட்றேன். உருவாக்கி விட்ட என்னையும் நீ உதாசனப்படுத்தி தூக்கி வெளியே போட்டேன். என் சுப்பையா நண்பர், உன் அண்ணன் பண்ண தப்புக்கு சுப்பையா உள்ளே வந்தார். சுப்பையா வந்து இசைப்படத்தை பிடிச்சாரு, அவருக்கு 3 கோடி ரூபாய் போட்டு தள்ளிட்டேன். கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ணார், அவர் பேர் சென்சார் பண்ணார், கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ணார். 3 கோடி ரூபா ஒரு லாஸு. கோயம்புத்தூர், என்எஸ்சி 2 ஏரியா, மதுரை ஏரியாவில், புரியுங்களா? அட்வான்ஸ் கொடுத்த கோபியை திருப்பி காசு கொடுக்கல. அந்த கதை சொல்ல வந்த பையனை உதாரணம் கேவலப்படுத்தி தெரியாதுன்ட்டவனை அட்வான்ஸ் வாங்கி கதையை உட்கார வச்சு 2 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு உன்னை யாரையும் தெரியாது சொல்லுது. இதில் பச்சை துரோகம் அது, சினிமாவுக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி தான் அது. கண்டிப்பாக இல்லைப்பா, அப்போ நான் கேட்டேன், பண்ணுற ஐடியா இல்லை, இப்போ நீ வேறு எதாவது கம்பெனி பாரு, இல்லை நான் கம்பெனி வந்தால் சொல்கிறேன், இது மாதிரி பெருந்தன்மையாக சொல்லி விடணுமே தவிர அதோட உன்னை யாரையும் தெரியாது புடிசை உட்கார வச்சுட்டு அந்த பையன் அப்போ புடிசை நீ அமைக்கலான்னு பார்க்குறேன். அவனை வெளியே அனுப்பிட்டு வெளியில் வந்து ஒரு படம் எடுத்துட்டான்ல, இதே போராடிக்கிறாடி, அவன் மனசு உருகிறவள் இன்னும் அந்த படம் நீ எப்படி ஜெயிக்க முடியும்? பிரகாஷ் நடிக்கிறாரு வில்லனா, எல்லா மொழிக்கும் வில்லனா போகிறாரு, சக்ஸஸில் இருக்கார். ரகுவரம் வில்லனா நடிக்கிறார், எல்லா மொழியும் சக்ஸஸ் பண்ணார். எவ்வளோ வில்லனு உன்னால் வில்லனால குறிப்பிட்ட ஆள் உன்னால் பண்ண முடியுது. அதுவும் அந்த படம் வரும்போது பேசப்போ அப்போ காணா போயிடுற. படம் இல்லைனாலும் கூட நீ பேசணும். அதான் சினிமாக்காரன், அதான் சினிமா ஒன்று உள்ளே வச்சுக்குது. படம் இல்லை வரும்போது பேசப்படுது, போனதப்போ திரும்பி மறந்துடுறாங்க. அப்போ நீ எப்படி சினிமாவில் ஸ்டாண்ட் பண்ணுவேன்? சினிமாவில் எப்படி நீ வந்து உருப்பட முடியும்? கண்டிப்பாக சினிமாவை கேவலப்படுத்தியோ, சினிமா ஆட்களை உதாசனப்படுத்தியோ, சினிமா வந்து நம்பித்துறம் பண்ணியோ வாழவும் முடியாது,
வாழ்றதுக்கு சினிமா ஒரு பொருள் இடம் கொடுக்காது. ஓகே, இனிமேலாவது இந்த மாதிரி உதவி இயக்குநர்கள் அலைக்கழிக்கப்படுகிறது குறைதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை அது வந்து எஸ்.ஏ. சூர்யா வந்து இதெல்லாம் திருந்தணும். எஸ்.ஏ. சூர்யா வந்து யாரும் துரோகம் பண்ணக்கூடாது, தொழிலை நினச்சா தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சக்கரவர்த்தி அறிமுகப்படுத்தினா ஒன்று, ஒரு மனிதன் லைஃபு கொடுத்த சாவுக்கு போகலை, ஒன்று எந்த லிஸ்ட் சேர்க்கறது முதல்ல? 1000 விரோதம் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தர் முடிஞ்சு போச்சு. வர முடியாத சூழலில் கூட இருந்திருக்கலாம். என்ன சூழ்நிலை? மண்ணாங்கட்டி சூழ்நிலை. என்னங்க மண்ணாங்கட்டி சூழ்நிலை? லைஃபு கொடுத்த இதுக்காக பார்க்க முடியாது, அவனை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது. ஆனால் அப்படியேப்பட்ட ஆள் ஒன்றால் வந்து எங்கே தான் வந்து பார்க்கணுமோ நம்ம. கமலா செட்டியார் மதுரையில் இறந்துட்டார், கமலா தேட்டர் ஓனரு. சினிமாக்காரன் ஃபுல்லாக மதுரையில் போய் பார்த்தாங்க, செட்டியார் வேணும் அந்த பழக்கம் உள்ளதுக்கு. அதுபோல் தான் சினிமாக்காரன். நீ வந்து உருவாக்கணும், குரு ஒன்று உருவாக்குனது ஒரு சக்கரவர்த்தி. அவன் சாவுக்கு ஒன்றால் வர சக்கரவர்த்தி சாவுக்கு ஒன்றால் வர முடியல. போனி கபூர் ஒன்றால் 20 கோடி ரூபா லாஸ் ஆனார். குஷி படம் ஹிந்தியில் பண்ணி தான் பையனை வச்சு, போனி கபூர் பையனை வச்சு 20 கோடி ரூபா லாஸு. அந்த போனி கபூர்கிட்ட சக்கரவர்த்தி வந்து வாலியோட ரீமேக் விற்றுருக்காரு. அந்த ரீமேக் ரைஸுக்கு நீ கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இப்போ அலைஞ்சிட்டு இருக்க. நீ அவர் எவ்வளோ பெரிய மனிதர், அவர் ஒன்றால் 20 கோடி லாஸ் ஆகுது. சக்கரவர்த்தி விற்றுட்டு போயிட்டா. அப்படி இது குஷி வாலி படத்தை வந்து ஹிந்தி ரீமேக்கு போனி கபூர் விற்றுட்டாரு. போனி கபூர் அந்த ரைட்ஸ் வாங்கி பையனை வச்சு பண்ணலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து ரைட்ஸு சக்கரவர்த்தி கிடையாது, எனக்கு தெரியாமல் விற்றுட்டாரு, அது செல்லாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸை போட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் உனக்கு சம்பளமே பேசலை, உனக்கு அக்ரிமெண்ட்டே கிடையாது. கடமைசி படத்தில் நடிச்சது சம்பளமே பேசலை, அக்ரிமெண்ட்டே கிடையாது. ஏன் மேலே கேஸை போட்டு அந்த கேஸும் போயிட்டு தான் இருக்காங்க. அந்த கேஸும் போயிட்டு தான் இருக்குது. அப்போ நீ மனித இனமே இல்லையோ, மனித இதயமே இல்லையோ உனக்கு. அப்போ நீ எந்த லிஸ்ட்டில் நீ சேர்ப்ப, எந்த லிஸ்ட்டில் நீ வர முடியும்? என்ன நீ எவ்வளோ படம் பண்ணாலும் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கும்போது எப்படி கேஸ் போடுற நிலைமையெல்லாம் ஏன் ஏற்படுது? ஃப்ரெண்டு தானே இழிச்சவன், ஃப்ரெண்டு தானே ஏமாற்ற முடியும். வெளியேருந்து வரவன் ஏமாற்றி போயிடுவான்னு. வெளியேருந்து வரவன் ஏமாற்றி போய் வந்து ஃப்ரெண்டோடைய நுணுக்கம் தெரிஞ்சதுனால தான் இப்போ சுப்பையாவை ஏமாற்றி இசையை 3 கோடி ஏமாற்றிட்டேன். கோபி எடிட்ரு, அவன் தனி ஒரு எடிட்ரு, அவன் இன்னும் புலம்பிட்டு அவர் ரோட்டில் 20 லட்சம் போச்சு சூர்யா ஏமாற்றிட்டு அப்படி கொடுக்கலன்னு சொல்லி. அந்த இவன் அரோ மகேஷ் அவருக்கு பாக்கி ஞானவேல் ராஜா மேலே கேஸை போட்டு அவனுக்கு 10 கோடி ரூபா திருப்பி தராமல் கேஸு கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு. அதையும் அலைய விட்டுருக்கு. இந்த மாதிரி சுற்றி உள்ள எல்லாத்தையுமே வந்து நீ வந்து துரோகம் பண்ணிட்டு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு, நீ மட்டும் சினிமா நல்லா இருக்குன்னு எப்படி கடவுள் உனக்கு வேறு இடத்துக்கு கொண்டு போவான்? கொண்டு போக மாட்டான். படம் ரிலீஸ் வரும்போது பரபரப்பாக இருக்கும். படம் ஓடி முடிஞ்சப்போ நீ காணா போயிடுவேன். சரி, நீ என்ன சக்ஸஸ் கொடுத்தாலும் உனக்கு வளர்ச்சியே கிடையாது சினிமாவில். என்ன சக்ஸஸ் கொடுத்தாலும் சினிமாவில் வளர்ச்சியே கிடையாது. அவ்வளோதான் உன்னுடைய லெவல். ஓகே ஓகே சார். ஸோ உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகேவா? வெயில மண்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் சம்மர் சேல் சில்லாட் சேல் சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்